என்ன சொல்றேன்? அம்மா அம்மா வேணாம்மா அம்மா. என் வீட்டு வேலைக்காரி நீ? நான் கேட்டதுக்கெல்லாம் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன. இதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா அது வந்து என்னடி மாட்டிக்கிட்டதும் பேச்சு வரலையா? எப்ப இந்த அளவுக்கு நீ வந்துட்டியோ இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. வாடி. அம்மா அம்மா வேணாம்மா. அம்மா என்ன விட்டுடுங்கம்மா. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேம்மா. இது வேற யாருக்காவது தெரிஞ்சா உங்க கல்யாணம் நின்னு போயிடும்மா. வேணாம்மா. ஏய், என்ன கதை விடுறியா? நீ பண்ண தப்புக்கு ஏன் கல்யாணம் எதுக்கு நிக்கணும்? இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தானே இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த. இன்னைக்கு உண்மை தெரிஞ்சு போனதும் அப்படியே தடுமாறுறியா? இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்பவே சித்ரா ஆண்டி கிட்ட போய் சொல்லி உன்னை வெளியே அடிச்சு துரத்த சொல்றேன். வேண்டாமா வேண்டாமா மதுமா வேண்டாம். அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மதுமா வா. மதுமா சொன்னா கேளுங்க. ஓடி. என்னாச்சு மது? ஏன் இப்படி பண்ற? ஆண்டி நீங்களே என்னன்னு கேளுங்க. எங்கயோ ஒரு பட்டிக்காட்டுல சோத்துக்கு செத்த கூட்டத்துக்கு குறி சொல்லி ஏமாத்திட்டு இருந்தவள இவ வாழ்க்கைய முடிய போதுன்ற நிலைமையில பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இவளை இங்க கூட்டிட்டு வந்து சொகுசா தங்க வச்சு ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணி எனக்கு கிடைக்கிறது அவளுக்கும் கிடைக்கணும்னு நினைச்சேன்ல, அதான் எனக்கே துரோகம் பண்ணிட்டா. என்னாச்சுன்னு தெரியலையே. யார் வாழ்க்கையா யார் பங்கு போட பாக்குறது? துர்கா பேச வேண்டியதா நீ பேசிக்கிட்டு இருக்கியா? உன்னை இங்க இருந்து ஓட ஓட வரட்டுறானா இல்லையான்னு பாரு. மது, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது உண்மையா பொய்யான்னு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆண்டி இவளை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அப்பர்ணா இவ ரிஷி கிட்ட நெருங்கி பழகிறத பல தடவை என்கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணா. அப்போலாம் நான் அப்பர்ணா மேல இருந்த கோவத்துல அத பெருசா எடுத்துக்கல. இவளை முழுசா நம்பின. இவளை நம்பினதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. இத பாருங்க. இவ்வளவு வச்சு பிளான் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளவு போய் மாட்டிக்கிட்டாலே. எப்படி இவ்வளவு காப்பாத்துறது? என்ன துர்கா இதெல்லாம்? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன ஆண்டி இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா? அவகிட்ட சாப்பாட்டுல உப்பு இல்லங்கிற மாதிரி சாதாரணமா விசாரிச்சுட்டு இருக்கீங்க. இதுவே பழைய சித்ரா தேவி ஆண்டியா இருந்திருந்தா அடிக்கிற அடியில இந்நேரத்துக்கு வெளியில போய் விழுந்திருப்பா. அந்த சித்ரா ஆண்டி எங்க? அதெல்லாம் சரிதான் மது. ஆனா உண்மை என்னன்னே தெரியாம என்னன்னு முடிவெடுக்கிறது? ஒருவேளை அவ தப்பு செய்யாம இருந்திருந்தா? ஆண்டி கையும் களவுமா புடிச்சிட்டு வந்திருக்கேன்னு அவ்வளவு சொல்றேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல, அவ மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படிதானே? மது, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. நீ சொல்றத நான் பொய்ன்னு சொல்லல. ஆனா அது அவ செஞ்சாளா இல்லையான்னு விசாரிப்போன்னு சொன்ன. என்னடி பாத்துட்டு இருக்க? சொல்லு. நீ தானே பேனாவில அந்த பத்திரிக்கையில உன் பேரை மாத்தி எழுதுன. ஓ, இதுதான் பிரச்சனையா? இதுக்கு மேல நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. களத்துல இறங்க வேண்டியதுதான்.
ஆ, அ, அ, ம்ஹும். வேண்டாம்ப்பா, எதுக்கு வம்பு? நம்ம மைண்ட் வயசுலயே போயிடுவோம். இவ யோசிக்கிறத பார்த்தா 4-5 எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு பிரச்சனையை பெருசாக்குவா போல இருக்கே. கேட்டுட்டே மது மது சொல்லு. நிறுத்து. சொல்லுன்றல. மது விடு. மது நிறுத்து. சாரிம்மா, இப்பதான் காவேரி கல்யாணம் முடிஞ்சிருச்சே. நான் உண்மையை சொல்லிடுறேன். அத நான் தான் பண்ணேன். அதுவும் இப்பெல்லாம் பண்ணல. மது மேல உள்ள கோபத்தினால நிச்சயதார்த்தம் நடக்க விடாம பண்றதுக்காக நான் தான் அந்த மாதிரிலாம் எழுதி துர்காவோட ரூம்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நடந்ததா உங்களுக்கே தெரியுமே. அதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நார்மலுக்கு வந்துட்டேன். இப்பதான் அந்த பத்திரிக்கை அவ கையில கிடைச்சிருக்கு. அப்படின்னா அது வந்து மது, நான் ஏற்கனவே துர்காவை பத்தி உங்ககிட்ட ஏன் தப்பு தப்பா சொன்னேன்னா, துர்கா உனக்கு எல்லா வகையிலயும் உதவியா இருக்கா. உன்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அபர்ணமா எதுக்கு நம்மள காப்பாத்துறாங்க? உண்மையாவே நாம தானே எழுதணும். மது, நான் அப்பவே சொன்னல, துர்கா அப்படி பண்ணிருக்க மாட்டா, வேற ஏதோ நடந்திருக்குன்னு. சித்ரம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு நான் தகுதியானவளே இல்ல. அந்த தப்ப நான் தான் பண்ணேன். உண்மையா ரிஷி சார் கூட சேர வேண்டியவன் நான் தான். அத வெளியில சொல்ல முடியல. அதான் என் மனசு சந்தோஷத்துக்காக அதுல எழுதுனேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. சொல்லுன்றல. மது, இந்த வீட்டில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும், உனக்கு நடக்க இருந்த ஆபத்துல இருந்தும், ரிஷிக்கு நடக்க இருந்த ஆபத்துல இருந்தும் அவ தான் காப்பாத்தனா. கடைசியா இப்ப உனக்கு நடக்க இருந்த நிச்சயம் நடக்காத அளவுக்கு உன் மேல பழி வந்தப்போ அது உண்மை இல்லைன்னு நிரூபிச்சு உன் நிச்சயம் நல்லபடியா நடக்க காரணமா இருந்ததும் துர்காதான். யார் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நீயே புரிஞ்சுக்கலன்னா பாவம் அவ என்ன பண்ணுவா? போங்க. தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டேன். துர்கா, நீ போய் உன் வேலையை பாரு. அப்புறம் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புற அதிகாரம் என்ன தவிர வேற யாருக்கும் இல்லை. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீ என்கிட்ட தான் சொல்லணும். நீயா முடிவெடுக்க கூடாது. ருத்ரையா, அந்த கம்பெனி ஃபைல்ஸ் கொண்டு வாங்க. ஆண்டி துர்காவை சொல்லிட்டு போறாங்களா இல்ல அவளுக்கு சொல்ற மாதிரி நம்மள சொல்லிட்டு போறாங்களா? மதுமா, ஏய், இப்ப கூட உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. நான் லண்டன் போயிட்டு வந்த கேப்ல சித்ரா ஆண்டியவே மயக்கிட்டனா நீ பெரிய குறிகாரிதான். சபாஷ். இத்தனை நாளா உன்னை என் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தல, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிற சாதாரண வேலைக்காரி தான். இனிமே இந்த மதுவோட உண்மையான முகத்தை பார்க்க போற. துர்கா, நீ கவலைப்படாத. எப்ப அவ உனக்கு எதிரி ஆயிட்டாலோ அப்பவே நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட. நான் பாத்துக்கிறேன். இத்தனை நாளும் நீதான் அவளை ஒவ்வொரு விஷயத்திலையும் காப்பாத்துன. உன்னாலதான் அவ தப்பிச்சுக்கிட்டு இருந்தா.
இனி ஈஸியா அவளை முடிச்சு போட்டுருவேன். ஹேய், 4 நாளைக்கு முன்னாடி தான் உன்னை வெளுன்னு வெளுத்தனே. திரும்பவும் நீ அடங்க மாட்ட. அது போன மாசம், இது இந்த மாசம். மது, எல்லாம் ஒரு நாள் மாறும். கிழக்கு அடிக்கிற காத்து மேற்கு அடிக்கிறது இல்ல. இது வரைக்கும் நீ அடிச்ச, இனி நான் அடிக்க போற அடியில நீ லண்டனுக்கு தெரிச்சு ஓட போற. அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. உன்னை அடிச்சும் நீ இவ்வளவு தைரியமா பேசுறனா எல்லாம் இவளால வந்துச்சு. உங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன். பாஸ், இந்த ஃபைல் தானே? இதில் பாலாஜி, இன்னொரு ரெட் கலர் ஃபைல் ஒன்று இருக்கும். நம்பர் கூட 105 போட்டிருக்கும் ஃபைல் மேலே. ஓகே பாஸ். பாஸ், என்னது இது? இது நிச்சயத்துக்கு எடுத்த டெமோ புடவை இல்ல? இது எதுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க பாஸ், கேக்குறேன்ல. அன்னைக்கு துர்கா இதை கட்டியிருந்தப்போ அவளுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவளும் இந்த புடவைய ரொம்ப ஆசைப்பட்டான். அதான் அவளுக்கு கொடுக்கலாமேன்னு எடுத்து வச்சேன். அப்புறம் என்ன, கொடுக்க வேண்டியதானே? ஏன் நீங்களே வச்சிருக்கீங்க? டேய், என்னடா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே எப்படி கேட்குற? இப்போ இருக்கிற நிலைமையில இந்த புடவையை அவகிட்ட கொடுத்து அது ஒரு பிரச்சனையா வருதுக்கா? பாஸ், இங்க என்னைக்குதான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு? அதுக்குல பாஸ், கொடுக்கணும்னு எடுத்துட்டீங்க, அத கொடுக்காம வச்சிருந்தா எந்த யூஸ்மே இல்ல பாஸ். பிரச்சனை வரணும் பயந்துகிட்டு துர்காவுக்கு பதிலா அப்புறம் நீங்களா கட்ட முடியும்? பாலாஜி, இப்போ நீ மிதி வாங்க போற. நானே எடுத்த புடவையை அவகிட்ட கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். நீ வேற டென்ஷன் பண்ணிக்கிட்ட. பாஸ், இதுக்கு தான் சொல்றேன், இப்படி கொடுக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு அதை துர்காட்ட கொடுத்தா அவ்வளவு சந்தோஷமா இருப்பா. அதை கொடுத்துட்டோம்னு நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்களா? என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே பஸ் போகுது. அதான் உங்களுக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சே. இனிமேல் என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன பாலாஜி பேசுற? நிச்சய பத்திரிக்கை வச்சு மதி எவ்வளவு பெரிய பிரச்சனை வளர்த்தா உனக்கே அது தெரியும்ல. அம்மா மட்டும் சமாதானப்படுத்தலன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் பாஸ், உண்மையிலேயே அந்த நிச்சய பத்திரிக்கைய அபர்ணாக்கா தான் வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பாஸ், என்னோட யூகம் என்னன்னா, துர்கா ஏன் ஆசையில் அப்படி எழுதியிருக்க கூடாது? எனக்கு என்னவோ அப்படிதான் பாஸ் தோணுது. என்ன பாலாஜி சொல்ற? அத துர்காவை எழுதிருப்பான்ற? ஆமா பாஸ், எனக்கு அதுதான் தோணுது. அதனால தான் பாஸ் சொல்றேன், துர்காவுக்கு இந்த புடவையை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும். அதெல்லாம் சரிதான். நான் இந்த புடவையை கொடுத்து அது மதுவுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் துர்காவுக்கு இன்னொரு பிரச்சனை எல்லாம் வரும். பாஸ், 96 விஜய் சேதுபதி மாதிரி விட்ட இடத்துல நிக்கிறீங்க. ஏதோ புடவை கொடுத்தா துர்கா சந்தோஷப்படுமேன்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்க கொடுத்தா போங்க, கொடுக்காட்டி போங்க, எனக்கு என்ன வந்தது? அந்த பாவம் எனக்கு வந்து சேரப்போகுது. அந்த ஃபைல் கார்ல இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். பாலாஜி சொல்றதும் சரிதான். சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம சூழ்நிலைக்காக அவளையும் ஃபீல் பண்ண வச்சது தப்பு தான். பாவம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டும்.
சார் ரூம் க்ளீன் பண்ணலாமா? க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆ துர்கா எங்க? அவ ரூம்ல இருக்கா சார். இவன் துர்காவை பார்க்க தான் போயிட்டு இருக்கானா? துர்கா, ரிஷி சார், ஏற்கனவே மதுமா நம்ம 2 பேரையும் வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க வந்தது தெரிஞ்சது திரும்பவும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். தயவு செஞ்சு போயிடுங்க ரிஷி சார். என்ன போங்கன்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது, மனசு சொல்லலன்னு தெரியும் துர்கா. உண்மையை சொல்லு, அந்த நிச்சயதார்த்த பத்திரிக்கையில உன் பேர் எழுதுனது அபர்ணாக்காவா? சரி விடு, இனிமே நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம ஆசை நிறைவேற வழி இல்லை. அதான் நீ ஆசைப்பட்டத நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையாவது வாங்கிக்க. இந்த சின்ன சந்தோஷத்தையாவது உனக்கு கொடுத்தங்கிற சந்தோஷத்துல நான் போயிடுறேன். வேணும்னு சொல்லாம வாங்கிக்க. புடி. ரிஷி சார். ரிஷி, ஏண்டி வேலைக்காரி, நான் சொன்னதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்ன. இப்ப இந்த புடவைய, அதுவும் ஏன் நிச்சயதார்த்த புடவை மாதிரியே இருக்கிற இந்த புடவைய ரிஷி எதுக்கு உனக்கு கொடுக்கறான்? நீயே வாங்குற. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க, அப்படிதானே? மது, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மது. அது அன்னைக்கு பெரிய இவ மாதிரி சத்தியம் பண்ண, இப்ப எங்க போச்சு அந்த சத்தியம்? ரிஷி, உன்னை எவ்வளவு நம்பின. நீயும் எல்லா பணக்கார பசங்க மாதிரி கட்டிக்கிறதுக்கு ஒருத்தினும் வச்சுக்கிறதுக்கு ஒருத்தினும் தானே இருக்க. மதுமா, உண்மை என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏய், என்ன கோவம் வருதா? உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் உங்களை கொண்டு போட்டிருப்பேன். கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமும் சமாளிக்கிறியே, நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருப்ப. இத பாரு மது, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. ரிஷி. மது மேடம், ஒரு நிமிஷம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த புடவைய நீங்க தான் துர்காவை எடுத்துக்க சொன்னீங்க. ஒரே மாதிரியான புடவைய எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லிருச்சு. ரிஷி சார் தான் அந்த புடவைக்கு பில் போட சொல்லி நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கையால கொடுக்கலாம்னு எடுத்தாரு. நடந்த பிரச்சனைல அது கொடுக்க முடியாம போயிடுச்சு. நான் தான் இனிமேல் அது உங்ககிட்ட இருக்க வேணான்னு நீங்களே துர்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. டேய், உன் பாஸுக்கு மேனேஜர் வேலைய மட்டும் பாரு, புரோக்கர் வேலைலாம் பார்க்காத. மது, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுனாலதான் இப்படி பேசுறேன். இப்ப கூட நீ எனக்கு பார்த்து பிக்ஸ் பண்ணவனா இருந்திருந்தா எப்பவும் உன்னை தூக்கி போட்டு போயிருப்பேன். நான் பார்த்து லவ் பண்ணவ, அதனாலதான் என்னால தூக்கி போட முடியல.
அதுவும் இல்லாம எனக்கு தோத்து பழக்கம் இல்ல, தோக்கடிச்சுதான் பழக்கம். அதனாலதான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். மது, இங்க பாரு ரிஷி, இப்பவே சித்ரா ஆண்டி கிட்ட சொல்லி இவளை வெளியே அனுப்பிட்டா மொத்த பிரச்சனையும் தீந்துரும்.